கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இந்த நாளிலும் காலை பொழுதிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனம். என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், தேவனுடைய துதியை சொல்லி வரும்படியாக, நாம் தேவனுக்காக வாழும்படியாகத்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு இந்த ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வியாதியின் விளிம்பில் இருந்த உங்களை தேவனாகிய கர்த்தர் தூக்கி எடுத்தாரே, மரண பள்ளத்தாக்கில் இருந்து உங்களை விடுவித்தாரே, கொடூரமான இந்த வியாதியிலே அழிந்து போய்விடுவோம் என்று நினைத்தீர்களே, அந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த தேவனுக்கு தான் ஊழியம் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவன் எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும், இவள் எனக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி என்ன நடந்தது தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு இருந்தவள் தான். ஆனால் ராஜா அரண்மனை வாழ்க்கை கிடைத்தவுடனே, அங்க ராஜஸ்திரியாக அமர்ந்தவுடனே தன்னுடைய ஜனங்களை குறித்து கரிசனை இல்லாமல் போயிற்று. ஏனென்றால் யூத ஜனங்களை அழிக்கும்படியாக பொல்லாத ஆமான் திட்டமிடுகிறான். திட்டமிட்ட ஆமானுடைய சதி செயலும் புரியாத அளவிற்கு அங்கு அமர்ந்திருக்கிறார் ஒரு பொறுப்பில்லாத எஸ்தர். இப்பொழுது தான் தேவனாகிய கர்த்தர் மொர்தெக்காய் எழும்புகிறார். எழும்பி என்ன நடந்தது? எழுப்பி அவர் சொன்ன வார்த்தை, இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் யூதருடைய சகாயம் இன்னொருவர் மூலமாக புறப்படும் என்று சொன்ன பொழுது எஸ்தர் ராஜாத்தி உணர்வு அடைகிறாள், புரிந்து கொள்கிறாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதற்காக உங்களை இந்த தேசத்திலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? இந்த உலகத்திலே உள்ள நன்மைகளை புசிப்பதற்காக அல்ல, தேசத்திற்காக திறப்பிலே நிற்கும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திலே சுகமாய் வாழ பண்ணுகிறார். தேசத்திலே அவருடைய வார்த்தைகளை, அவருடைய மேன்மையை குறித்து நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஆனந்த களிப்பாக மாறும். அவருடைய மேன்மையை குறித்து, இயேசுவை குறித்து நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக அறிவிப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான ஆசீர்வாதங்களை கண்டடைவீர்கள். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த ஜனத்தை நான் எனக்காய் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? தேவனே, நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன், உமக்காக வாழ்வேன், உம்முடைய பணிகளை நான் செய்ய ஆவலாக இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுங்கள். இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இது இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் நீர் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி நான் எனக்காக வாழும்படியாக தேவனாகிய கர்த்தர் என்னை வைக்கவில்லை, தம்முடைய சித்தத்திற்காக வைத்திருக்கிறார் என்கிற அறிவை கொடுத்தீரே அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களிலே இருக்கின்றார்களோ அந்தந்த இடங்களிலே கர்த்தருக்கு பயந்து உமக்காக அவர்கள் ஊழியம் செய்வார்களாக. கிடைக்கின்ற நேரங்களிலே உம்முடைய சேவையை செய்யும்படியாக நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாஞ்சியை கொடுத்தல்லும் ஆண்டவரே, நல்ல அறிவை கொடுத்தல்லும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும்.
இந்த நாட்களிலே சுகம் இல்லாமல் அநேக மக்கள் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுத்திருக்கின்றார்கள் அப்பா. ஒரு விசை அவர்களோடு இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்கள் மீது தொடுவதாக. நீர் சுகம் கொடுப்பீராக அப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பல குடும்பங்களிலே தங்களுடைய சமாதானத்தை இழந்து பணப்பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்திலே நிம்மதி இல்லாம இருக்கலாம், அநேக குடும்பத்திலே அநேக பிள்ளைகள் தவிக்கிறது உண்டு ஆண்டவரே. ஒரு விசை அவர்களோடு இறங்கும் ஆண்டவரே. அவர்கள் என்னென்ன தேவைகளுக்காக உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றார்களோ ஒரு விசை அவர்களோடு இறங்கி நீர் கொடுத்தள்ளும் அப்பா. பரிபூரண சமாதானத்தை கொடுத்து, பரிபூரண சந்தோஷத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கைவிடாதிரும் அப்பா. தூர இடங்களிலே ஆண்டவரே மிஷனரி ஊழியங்கள் செய்கின்ற அநேக மக்கள் உண்டப்பா. அநேக ஊழியக்காரர்கள் உண்டானவரே. ஒவ்வொருவரையும் கருத்திலே தருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் குடும்பங்களை விட்டு தூர இடங்களிலே போய் உமக்காக ஊழியம் செய்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரத்தினால் அவர்களை தாங்கும் ஆண்டவரே. அவருடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அறிந்தவரப்பா நீர். உம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எந்த விதமான தீய சக்திகளும் அவர்களை ஆட்கொள்ளாதபடி உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே அப்பா. ஊழியம் செய்யும் போது அவர்களுக்கு முன்பதாக உம்முடைய சமூகம் செல்லட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்தல்லும். உம்முடைய பிள்ளைகளை தாங்கும். இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். புதிய வருடத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை அவருடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும். உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன். குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.